ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் 864. ஓம் சுக்லாம் பிரதராய நமக. வெண்ணிற ஆடை அணிபவருக்கு நமஸ்காரம். துறவு சந்நியாசம் மேற்கொள்பவர்கள் ஏற்கனவே துறவு மேற்கொண்டு சந்நியாசியாக விளங்கும் ஒரு குருவை அண்டி அவரிடமிருந்து காஷாய உடை கமண்டலம் பெற்று சந்நியாசம் பெற வேண்டும் என்பது நடைமுறையில் உள்ளது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் துறவியாக வாழ்ந்தாலும் சந்நியாசியாகவில்லை, இல்லறத்திலேயே இருந்தார். ஸ்ரீ ரமண மகரிஷி தாமே தம் உடைமைகள் யாவற்றையும் துறந்து உலகமே போற்றும் நிலையை பெற்றார். ஸ்ரீ சாய்பாபா பக்கீராக வந்தார், முஸ்லிமாக காணப்பட்டார், உடலை விடும் வரை அப்படியே இருந்தார், மசூதியில் வாழ்ந்தார். எனினும் அவர் இந்துவா முஸ்லிமா என்பதை யாரும் அறியார். இந்த துறவிகள் போல் அவர் காவி உடை அணியவில்லை, நீண்ட வெள்ளை நிற உடையை அணிந்திருந்தார். ஆனால் துறவு மேற்கொள்ளும் நோக்கத்துடன் அவரிடம் காவி உடை வேண்டி வந்தவர்கள் உண்டு. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிபரணம் சதுர்புஜம் எனும் ஸ்லோகம் வெள்ளையாடை அணிந்த விஷ்ணு பகவான், சந்திரன் போன்ற நிறம், 4 கைகள், இவ்வாறு பகவான் விஷ்ணு கிருத யுகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. துவாபர யுகத்தில் தான் நீலமேக சியாமல வண்ணன், பொன்னிற ஆடை என்று பொருள். பாபா வெள்ளை நிற கப்னி அணிந்ததோடு தமது இதயத்தினுள் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து ஹரி இறங்கிவிட்டதாக கூறுகிறார். ஆகவே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சுக்லாம் பிரதர என்ற நாமாவளியை சேர்த்திருக்கலாம். ஸ்லோகம் 865. ஓம் சுத்த சத்வ குணஸ்திதாய நமக. தூய சத்வ நிலையில் இருப்பவருக்கு நமஸ்காரம். இதை தூய சத்வ நிலையில் இருக்கும் வேறு ஒருவரை விவரிக்க முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தில் 51 முதல் 55 வரையிலான ஸ்லோகங்களில் பகவான் கூறியிருப்பதை இப்பொழுது காண்போம், ஓரளவு புரிந்து கொள்வோம். தெளிந்த அறிவுடன் கூடியவனாகவும் எளிய சாத்வீக உணவு எடுத்துக்கொண்டு புலன் நுகர் பொருள்களை விடுத்து தூய்மையான இடத்தில் தனித்து இருந்து அதிகமான உறுதியோடு உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றை தன்வசம் நிறுத்தி விருப்பு வெறுப்புகளை முற்றிலும் விடுத்து திடமான வைராக்கியத்தை அடைந்தவனாகவும் அகங்காரம், இருமாப்பு, காமம், கோபம், பேராசை ஆகியவற்றை நீக்கி எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டு மமதையின்றி அமைதியுடன் உள்ளவன் சச்சிதானந்தமயமான பரபிரம்மத்தில் கலந்துவிட தகுதி பெறுகிறான். சச்சிதானந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றிய மன தெளிவுடைய யோகி எதற்கும் வருந்துவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லா உயிரினங்களிடமும் சமநோக்குடன் இருந்து கொண்டு என்னிடம் மிக உயர்ந்த பக்தியை பெறுகிறான். அத்தகைய உயரிய பக்தியின் மூலம் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து அக்கணமே என்னிடம் ஐக்கியமாகிறான். பாபா இவ்விதமாகவே பகவானாகவே ஆகிவிட்டவர், தூய சத்வ நிலையில் இருப்பவர் ஆகிறார். ஸ்லோகம் 866. ஓம் சுத்த ஞான ஸ்வரூபாய நமக. சுத்த ஞானமான ஆனந்த நிலையில் இருப்பவருக்கு நமஸ்காரம். ஞானம் என்பது இங்கே ஆன்மீக ஞானம், அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை எட்டிவிட்ட ஞானம். அத்தகைய ஞானம் சுத்தமானது, நிஷ்கலங்கமானது. அந்த ஞானத்தை பெற்றுவிட்ட ஞானிகள் எப்போதும் ஆனந்தத்திலேயே மூழ்கி இருப்பார்கள். எவர்களுடைய மனம் பரமாத்மாவில் ஒன்றி இருக்கிறதோ, புத்தி பரமாத்மாவிடம் லயித்து இருக்கிறதோ, ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் இடையறாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, அவர்கள் ஞானத்தினால் கலங்கமற்றவர்களாகி மீண்டும் பிறவா நிலையை அடைகிறார்கள் என்பது கீதா வாக்கு. பாபா எப்போதும் பரமாத்மாவுடன் ஒன்றிய நிலையிலேயே இருந்தவர். அதுவே சுத்த ஞானமான ஆனந்த நிலை. ஸ்லோகம் 867. ஓம் சுபாசுப விவர்ஜிதாய நமக. மங்களமானது அமங்கலமானது இரண்டுமே இல்லாதவருக்கு நமஸ்காரம். மங்களம், மங்களம் இல்லாதது போன்ற எதிர்மறை இரட்டை பலன்கள் யாவுமே அந்த பலன்களை எதிர்பார்த்து செயல் புரிபவர்களையே பாதிக்கும்.
எந்த விதமான ஆசையோ பற்றுமில்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமியமாக செயல் புரிபவர்களை அவற்றின் விளைவுகள் எந்த விதத்திலும் பாதிக்காது. எல்லாம் ஈசன் செயல், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று செயல்படும் போது பலன் பற்றிய எண்ணமே இருக்காது. பாபாவால் ஆற்றப்படும் செயல்கள் யாவுமே மக்கள் யாவருடைய பலன் கருதியே முற்றும் துறந்து எந்த விதமான பந்தமோ உடைமையோ இல்லாத அவருக்கு எந்தவித தேவையும் இல்லை. ஆகவே அவரை கர்ம பலன்கள் எதுவும் அணுகாது. சச்சிதானந்த சத்குருவான ஸ்ரீ சாயிநாதனை பணிந்து நல்ல காரியங்களில் ஈடுபடும் பக்தர்களுக்கு நிச்சயமாக நலன் தரும் பலன்களே கிட்டும். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.